இந்த வாரம் பங்கு சந்தை ரத்த கண்ணீரா ரசகுல்லா தண்ணீரா? இப்போ மேலேருந்து கீழே குதிக்கிறது வந்து 10 அடியாக இருந்தால் மேலே ஏறுறது வந்து 2 அடி தான் இருக்குது. ஓகே, கீழே இறங்குது லிஃப்ட்டில் இறங்குது, மேலே இறங்கும் படியில் ஏறுது அப்படி வச்சுக்கலாம். ரைட்டு. விப்ரோக்கு ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறைமுகமாக நிறைய விஷயங்கள் விப்ரோவில் இருக்குது. ஒரு தன்னுடைய கம்பெனி ஷேரை தானே மக்கள்கிட்ட இருந்து தானே வாங்குறேன். அப்போ என்ன பண்ணுறான், அப்போ நீயே வாங்குறேன்னா அப்போ என்ன அர்த்தம்? பட் என்னதான் பாசிட்டிவ் சைனாக இருந்தாலும் நம்ம மக்கள் யோசிச்சுட்டே இருக்கணும். ஒன்ஸ் மார்க்கெட் ஓவரால் ஹை போகுது அப்படின்னா திருப்பி டவுன் ஆகும். இந்த டைமில் இந்த ஷேரை ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் எங்கள் கையில் மொபைலில் தான் ஹோல்டு பண்ண முடியும் நிலைமையில தான் நம்ம இருப்போம். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறேன்னு வச்சுக்கோ. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 ரூபா ப்ரைஸில் இருந்தது. இப்போது அதே மாதிரி எத்தனை ஸ்டாக் 5 வருஷத்துக்கு அப்புறம் 80 ரூபா 50 ரூபாய்க்கு இறங்கியிருக்கா இல்லையா? நிறைய இறங்கிருக்கு. அப்போ நான் 5 வருஷம் லாங் டேர்ம் பீரியட் தானே. அப்போ நான் பாசிட்டிவ்ல தானே இருக்கணும், ஆனால் நெகட்டிவ்ல இருக்குமே. அப்போ நான் சும்மா பேங்க்ல போட்டு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போது அந்த கால்குலேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த ஹோல்டிங் பீரியட்ன்றது எப்படி? அப்போ கரெக்டான இடத்துல வாங்கி ஹோல்டிங் பீரியட் வைக்கணும். உச்சத்தில் போயிட்டு ஹோல்டிங் பீரியட் வைக்கிறது வாழ்க்கையில் ஏறாத இடம்லாம் இருக்கு இன்னும். அப்போ நீங்கள் உச்சம்னு சொல்லும்போது இப்போ சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொல்றது கரெக்ட் இருக்கிறீங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் எக்ஸோடெக்ஸ் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூட்டோட நிறுவனர், பங்கு சந்தை ஆய்வாளர் திரு கர்னல் ராஜ் அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கடந்த வாரம் எங்கள்கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்டீங்க, அதனால பேச முடியல. மக்கள் மத்தியிலுமே ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. ரைட். இந்த வாரம் பங்கு சந்தை ரத்த கண்ணீரா ரசகுல்லா தண்ணீரா அப்படிங்கிறதா தெரியுது. ஏன்னா பார்த்தாலே கிளியராக தெரிஞ்சது ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி ஆரம்பிச்சது வித்தியாசமாக போய் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே நம்ம பார்ப்போம் திங்கட்கிழமை ஓரளவு பாசிட்டிவாக மார்க்கெட் பார்த்துருக்கோம். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், சில நாட்கள் நான் பார்த்தது பாசிட்டிவ் அனுபவத்தில் பார்த்துருக்கோம். ஃப்ரைடே கண்டிப்பாக முடிஞ்சுதுடா அப்படிங்கிற மாதிரி போகிற நம்மள தான் இருக்கும். ஆனால் இது அப்படியே உல்ட்டாவாக மண்டே அன்னைக்கு நிஃப்டி ஒரு 700 பாயிண்ட் ஸ்டார்டிங்கில் 9 o'clock ஓப்பன் ஆகும்போது 700 பாயிண்ட் காலி. ஆனால் எண்டில் ஒரு 500 பாயிண்ட் வரைக்கும் காலியாக இருந்துச்சு. எப்படி பார்க்குறீங்க? அது வந்து இந்த ஹார்மோஸ்னால நடந்த விஷயங்கள். பிகாஸ் நம்ம ட்ரம்ப் ஆல்ரெடி பண்ணுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், அந்த பிளாக்கேஜை கிரியேட் பண்ணுறாரு. இப்போ சீஸ்ஃபயர் பண்ண உடனே அப்போ அந்த சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த நேரத்தில் இவங்க லெபனானை தாக்குறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தப்போ வெரி கிளியராக உடனே அந்த சீஸ்ஃபயரை ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரைடே மண்டே டியூஸ்டேன்றது இது ஒரு ஒரு ரொட்டேஷனல் கேம் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், வெள்ளிக்கிழமையான பிரச்சனையை உருவாக்குறது, சனி ஞாயிறு அந்த பிரச்சனையை பீக்குக்கு கொண்டு போகிறது, அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட்டை பழையபடி கண்டிஷனுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. அதில் நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் கூட பிரச்சனை கிடையாது, அந்த ட்ரேடர்ஸ் நடுவில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய கேபிட்டலை நிறைய அளவில் லாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இதில். ஸோ அதனால் மார்க்கெட் கீழே இருந்தது. அடுத்தது 13ஆம் தேதி வருது, அதுக்கடுத்த நாள் லீவ் வேறு. அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணுறாங்க, இதை தாண்டி யாரும் போகவும் முடியாது, யாரும் வரவும் கூடாதுன்னு. ஸோ அதனால தான் மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டில் நவ் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் சைனை தான் கொடுத்துட்டே இருக்குது. பிகாஸ் ஏன்னா இஸ்லாமாபாத்தில் அந்த மீட்டிங் வந்து ஒரு நெகட்டிவ் ஜோன் கிடச்சிது. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து ஒரு ஓகே ஃபைன் பிரச்சனை எல்லாம் முடியுது அப்படின்னு நேற்று ஆல்ரெடி ஃப்ரைடே வந்துருச்சு, பிரச்சனை எல்லாம் முடியுது அப்படின்னு இருக்காங்க. இந்த மீட்டிங்க்கு அப்புறம் என்ன நடக்குது, இவங்களுக்கு தெளிவான முடிவுக்கு வராங்களா அப்படின்றதெல்லாம். ஃப்ரைடே நைட்டு ஒரு ஃபியூரி நைட்டு தான். ஆமாம், எப்பயுமே அப்படிதான் இருக்கு. இந்த ஃப்ரைடே வந்துட்டாலே என்ன நடக்கும் அதாவது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு ஷேர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரைடேனாலே அடுத்து சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குப்பா, கொஞ்சம் ஃபீல் மைண்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டராக ஒரு ரீட்டைல ட்ரேடராக இருக்கும்போது பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃப்ரைடேனாலே ஒரு எப்பா ஃபேரி மார்க்கெட்டாக இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஃப்ரைடே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு விடுது. ரைட். டியூஸ்டே அன்னைக்கு லீவுங்க, நம்ம வந்து அம்பேத்கர் ஜெயந்தி லீவ் இருந்துச்சு. ஆனால் ஒரு நிமிடம் கூட இந்த லீவை கூட கொண்டாட முடியாம மார்க்கெட் பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன ஆக போகுது, இவன் என்ன சொல்ல போறான், அவன் என்ன சொல்ல போறான், ரெண்டு பேருமே நமக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. இவன் ஹார்மோஸை நான் மூட போறான்னு சொல்லிட்டு கிளம்பினது எந்த போர்வையை தூக்கிட்டு போவான், எவ்வளவு பெரிய போர்வை வாங்கணும், என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படி ஒரு சூழலை கொண்டு போய். ஆனா அந்த பிளாக்கேஜ்னால கிட்டத்தட்ட ஒரு 20-25 கப்பல்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை தேடி இருந்தும் இவங்க இருந்ததுனால வரல. அதுல ஒரு ராஜா வெளியே வந்தாரு, சைனா நம்ம பார்த்தோம், நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. பட் அது ஒரு பெரிய வின்னிங் பாயிண்டா பாக்குறாங்க. இல்லை, அந்த பிளாக்கேட் இருந்ததும் சரி, டியூஸ்டே நம்ம மார்க்கெட் இல்லை, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் இருக்குது, எல்லாரும் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் இருக்குங்கிறது ஓகே, அக்செப்டன்ஸ். ஆனால் என்ன அந்த இடத்துல ஒரு பெரிய மைனஸ் ஆகுதுன்னா, வெனஸ்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த மார்க்கெட் எப்படி போகுங்கிற ஒரு ஐடியாலஜி நம்ம மார்க்கெட்டில் எந்த இடத்துலையும் ஸ்டடி இல்லை. ஏன்னா
மார்க்கெட் டியூஸ்டே நைட் இருக்கிற மார்க்கெட் ஏதோ ஒரு நியூஸ் ஒரு 6 மணிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா வெனஸ்டே மார்னிங் அப்படி ஒரு ஜம்ப் அடிக்குது. ஆமாம். ஸோ இந்த ஒரு ஜம்ப் அண்ட் இந்த ஃபால் அதுவும் ப்ரெடிக்டபிளே பண்ண முடியாத அளவுக்கு பாயிண்ட்ஸ். ஆமாம், ஏன்னா நமக்கு இன்னொரு பக்கம் நம்ம இதையும் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் நம்மளுக்கு தான் க்ளோஸ் ஆகிருக்கும், கிஃப்ட் நிஃப்டி ஓப்பனில் தான் இருக்கும். ஆமாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நியூஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ் ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த ரியாக்ஷன் நம்ம மக்களுக்கு அதை பற்றின ஃபுல் அவேர்னஸ் இல்லாததுனால ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்காங்க. பட் மார்க்கெட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்க ஓகே இது கேப் அப் கேப் டவுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்லை இவ்வளோ பெரிய கேப் அப் இவ்வளோ பெரிய அது கேள்விப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய கேப் அப் நடக்குமா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முந்த நாள் ஒரு 500 பாயிண்ட்ஸ், நடுவில் ஒரு நாள் லீவு, அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் இருக்குது, நடுவில் ஒரு நாள் லீவு, அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு ஹை இல்லை அது. ஆமாம், அது ஆச்சரியமா இல்லையா? அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு எங்களுக்கு தெரியாது. ப்ரீவியஸ் செக்டரை நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய கேப் அப் இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஹிஸ்ட்ரியிலே ஹிஸ்டாரிக்கல் லெவலில் ஒரு கண்டினியூஸாக ஒரு 6 வீக்ஸில் இருந்ததில்ல. இருந்திருக்கு, ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்குமா இருக்கும். ஆனால் பட் 6 வீக்ஸாக கண்டினியூஸாக நீங்கள் பர்டிகுலராகவே இந்த 6 வீக்ஸ்ன்றதை தாண்டி இந்த பர்டிகுலர் ஜான்ல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஜான்ல இருந்து எடுத்துக்கிட்டாலே மார்க்கெட் ஒரு கண்டினியூஷனே கிடையாது. கண்டினியூஷன்னா சரி நம்ம ஒரு 1 டே சார்ட் எடுத்து பார்க்குறோம், ஒரு 1 டே எடுத்து பார்த்தோம்னா ஒரு கண்டினியூஷனே இல்லை, ஃபுல்லாக பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டே. ஒரு 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 பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, மார்க்கெட் எந்த பக்கம் டெக்னிக்கலாக மூவ் ஆக போகுது அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷனுக்குள்ளேயே வர முடியல. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை ரெகுலராக பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் பட் ஏப்ரல்ல இருந்து ஓரளவுக்கு நம்ம மார்க்கெட் க்ரீன்லேயே தானே இருக்கு. இல்லை நமக்கு மார்க்கெட் க்ரீன்லன்றது எப்படின்னா ஒரு ஃபுல் புல்லிஷ் ட்ரெயின் கிடையாது. ஓகே, ஒரு மார்க்கெட் ஓகே நம்ம 100% இப்படி தான் மார்க்கெட்டில் போக முடியுன்ற புல்லிஷ் ட்ரெயின் கிடையாது. மார்க்கெட் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு செல் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. ஓகே, பட் இது ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி மார்க்கெட் ஒரு மேலே போயிட்டு இருக்கு. பட் சப்போர்ட் சைடில் பெரிய அளவில் இம்பாக்ட் இல்லை, ஆனால் ரெசிஸ்டன்ஸ் சைடில் பெரிய அளவில் இம்பாக்ட் இருக்கு. ஒரு தடவை மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணுதுன்னா ஃபால் ஹெவியாக இருக்கு, அதுதான் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கு. இப்போ மேலேருந்து கீழே குதிக்கிறது 10 அடியாக இருந்தால் மேலே ஏறுறது 2 அடி தான் இருக்கு. ஓகே, கீழே இறங்குது லிஃப்ட்ல இறங்குது, மேலே ஏறும் படியில் ஏறுது அப்படி வச்சுக்கலாம். ரைட்டு. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இது புதன்கிழமை அன்னைக்கு நம்ம பார்த்தோம் 2 ஒரு ஹாட் நியூஸ் வந்துச்சு. ஒன்று விப்ரோ நாங்கள் பைபேக் பண்ணுறோம் 1500 crores நான் பைபேக் பண்ணுறேன்னு சொன்ன ஒரு விஷயம். செகண்ட் அதானி தான் ஏஷியாவிலே ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பணக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சடனாக அந்த பங்கு சந்தைகளில் பார்த்தோம் அப்படியே மார்க்கெட் ஒரு சேஞ்சஸ், ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன், மார்க்கெட் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. அதுக்கு ஏத்தாப்புல இருக்கிறதுக்கு நெகட்டிவ் சைன்ஸும் நிறைய இருந்தது. ஓகே, பட் இந்த விப்ரோ அண்ட் அதானி பார்த்தோம் அப்படின்னா அதானி பவர்ஸ்லாம் ஆல் டைம் ஹை போயிடுச்சு. எஸ், ஆல் டைம் ஹை. அவங்க இது வரைக்கும் ரீச் ஆகாத பல விஷயங்களை ரீச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன். விப்ரோக்கு ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மறைமுகமாக நிறைய விஷயங்கள் விப்ரோவில் இருக்குது. ஓகே, இப்போ விப்ரோ ஒரு 15,000 பைபேக் பண்ணியிருக்காங்க. பைபேக்குன்றது ஆல்மோஸ்ட் எப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அது. ஓகே, ஒரு தன்னுடைய கம்பெனி ஷேரை தானே மக்கள்கிட்ட இருந்து தானே வாங்குறேன். அப்போ என்ன பண்ணுறான், அப்போ நீயே வாங்குறேன்னா அப்போ என்ன அர்த்தம், ஒரு வேலை நல்ல பாசிட்டிவ் போமோ அப்படின்னு மக்கள் மனதில் ஒரு பாசிட்டிவ் சைனை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்க்குறப்போ டெக்னிக்கல், இப்போ நம்ம ஃபண்டமெண்டலாக இதை பார்க்குறோம், அதை டெக்னிக்கலாக பார்க்குறப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்னா மார்க்கெட் இப்போ கரண்ட் சினாரியோஸில் ஃபால் ஆயிருக்கு இவங்க. ஏன்னா இவங்களுடைய Q1 ரிசல்ட் 2026-27 Q1 ரிசல்ட் வந்திருக்கு. சுமார் 4050 கோடி ஏர்ன் பண்ண வேண்டிய இடத்துல சுமார் ஒரு 130 கோடி தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பட் எனியோ பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஓகே, பட் இருந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு இவங்களுக்கு காம்படிட்டராக பார்த்தோன்னா ஒரு 4 கம்பெனி இருக்குது. லைக் இன்ஃபோசிஸ், TCS, HCL அண்ட் இவங்க. இந்த 4 கம்பெனியை கம்பேர் பண்ணுறப்போ இவங்களாம் 4வது இடத்துல இருக்காங்க. அப்போ காம்படிட்டர் லெவலில் நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கீங்கன்றது மக்களுடைய மனசில் ஒரு பாயிண்ட். இப்போ விப்ரோவில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த 4ல் பர்டிகுலராக அந்த ஒரு பாயிண்ட் நமக்கு டவுனில் இருக்குது. சேம் இது ஒரு பக்கம் இருக்க போய் பட் அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் டெக்னிக்கலாக ஒரு விஷயம் பார்க்கணும்னா மார்க்கெட் இப்போ தான் டவுனில் இருக்குது. இந்த டவுன்ன்றது எப்படி பார்க்கணுன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஐ மீன் சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க, விச் இஸ் ஒரு பாசிட்டிவ் சைன் அப் ட்ரெண்டுக்கு. ஆனால் என்னதான் அப் ட்ரெண்டுக்கு மாறினாலும் மார்க்கெட் மேலே போகணும்ல, அப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரணும். அப்போ கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தேவைப்படுது. ஓகே, அவங்க ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்க ப்ரைஸ் என்னன்னா நான் 250 ரூபாய்க்கு ஃபிக்ஸடாக எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஆமாம், ஒரு ஆமாம், ஏன்னா ஒரு ஃபிக்ஸடாக ஒரு 250 ரூபா வச்சுறேன், எல்லாரும் எனக்கு வித்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்க. அப்போ பாசிட்டிவ் சைன் இப்போ ஒரு 210 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு.
அப்போது அதிக கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ மார்க்கெட் ஒரு பக்கம் விற்கிறதுனால மார்க்கெட் இறங்க தான் செய்யும். எல்லாம் செல் பண்ணுறாங்கல்ல, செல் பண்ணுறப்போ அது யார் வாங்குறாங்கன்னா ப்ரொமோட்டர்ஸே வாங்குறாங்க. அங்கே ஒரு புது இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரல. அப்போ ப்ரைஸ் கீழே இறங்கும், ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸை கிரியேட் பண்ணும். அந்த இறக்கத்துக்காக வெயிட்டிங். ஒன்ஸ் மார்க்கெட் அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து ஆல்ரெடி மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. ஸோ அங்கேருந்து மறுபடியும் பைபேக் ஆகணும் விப்ரோக்கு. ஸோ பாசிட்டிவ் சைன் தான் ஃபியூச்சரில் இருக்குது. ஆல்ரெடி அவங்க மக்கள்கிட்டயும் அதை சொல்லிட்டாங்கல்ல, நாங்கள் வாங்குறோம் அதனால் நீங்கள் வாங்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைன். இல்லை, அதானியோட எல்லா செக்டரும் நம்ம பார்த்தோம், பெரிய சக்ஸஸாக பெரிய ஒரு ஹைக்கு தான், அதில் மாற்றுறது கிடையாது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் அதானி போர்ட் அதோட அது பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே நமக்கு என்ன நடக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஜம்ப் அது. நம்ம பொதுவாக வந்து அதானி போர்ட்டை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நான் அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். அதானி போர்ட்டோட அந்த 1 இயர் ஸ்டடியில் அதிகபட்சம் வீக்லி வந்து ஒரு 2 டேஸ் தவிர இந்த டேலையுமே நம்ம வந்து அவங்களோட ஹைக்கை பார்க்க முடியாது. அந்த ஹைக்குமே ஒரு 50 rupees ஆர் 60 rupeesக்குள்ளே தான் மேக்ஸிமம் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு 100 rupees வரைக்கும் போயிருக்கலாம். பட் அந்த அளவுக்கு இருக்கிறது இன்றைக்கி சடன் ஹைக். அதுவும் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹைக் இருக்குமாடா அப்படிங்கிற மாதிரி இண்டெக்ஸில் ஒரு நம்பர் வந்து நான் செக் பண்ணும்போது வெறும் வந்து 20 rupees இருந்தது. அன்றைக்கி ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட 180 rupees வரைக்கும் போச்சு. ஸோ அது ரொம்ப ஒரு அன்பிலீவபிள் ஒரு ஹைக்காக இருந்தது. ஏன்னா இப்போ பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 15% இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. 15% சாலிடாக. அப்போ 15% எப்படி ஹைக் கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு வெயிட்டேஜாக இருக்கிறது அதானி பவர் வந்து ஒரு வெயிட்டேஜ். ஆமாம். இவங்களுக்கு எதனால் ஒரு பாசிட்டிவ் சைன் வந்திருக்கு அப்படின்னா இவங்க ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. 2021 ஆல்ரெடி இவங்க ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா லைக் இந்த யூஎஸில் உள்ள ப்ராப்ளம், யூஎஸ் ப்ராப்ளம்னால பிரச்சனையில் இருக்காங்க. அந்த லைக் பர்டிகுலர் அந்த சோலார் எனர்ஜியில் அவங்களுக்கு ஒரு கோர்ட் கேஸ் இருக்குது. அந்த கோர்ட் அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா SEC அந்த கோர்ட் கேஸ் ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ அந்த கோர்ட்டுக்கு அதை வச்சு பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, கரண்ட் ப்ரைஸை விட நல்ல ப்ரைஸ்க்கு கோட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சைடில். அதுக்கு ஒரு லஞ்சம் கொடுத்ததா ஒரு பேச்சு இருக்குது. அதுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் மேலே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறது அது வந்து அமலுக்கு வருது. ஓகே. அப்போது மக்கள் மனதில் இது ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஆல்ரெடி ஏசியாவோட பவர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நியூக்ளியரில் உள்ள என்ட்ரு ஆயிருக்காங்க, நியூக்ளியர் எனர்ஜிஸில். ஸோ இது எல்லாமே ஒரே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுத்ததுனால பயங்கர ஹைப்பு. ஓகே. ஸோ இந்த பயங்கர ஹைப் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக எங்கே இது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பவர் செக்டாரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது இண்டெக்ஸில். புரியுது. ஸோ பவர் செக்டார் இண்டெக்ஸில் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், எல்லாரும் அதோடைய பர்டிகுலர் இண்டெக்ஸ்குள்ளே போகணும். அப்போ இண்டெக்ஸ்குள்ளே போனால் ஆவரேஜ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது மூலமாகவும் அகைன் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் தான் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. பட் ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். பட் என்ன தான் பாசிட்டிவ் சைனாக இருந்தாலும் நம்ம மக்கள் யோசிச்சுட்டே இருக்கணும். ஒன்ஸ் மார்க்கெட் ஓவரால் ஹை போகுது அப்படின்னா திரும்ப டவுன் ஆகும். ரைட். இதில் எனக்கு ஒரு சாமானியனா ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ என்னோட சாமானியன் கேள்வி என்னென்னா, ஒரு இறங்கும் போது ஒரு பர்ச்சேஸ் ஒரு ப்ராடக்டை வந்து நான் வந்து பை பண்ணணுமா, ஏறிட்டே இருக்கும்போது தான் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஏறுது, இப்போ இந்த இடத்துல வாங்கிடலாமாங்கிறத ஒரு க்யூரியாசிட்டி வருது. இறங்கும்போது ஒரு ஃபியர்னஸ் வருது. இது ஒரு சாமானியனுக்காக தோடுற ஒரு விஷயம். ஒரு அனலிஸ்ட்டாக நீங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண வருவீங்க? இப்போ அனலிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கைக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. எப்பயுமே மார்க்கெட்டை நம்ப மாட்டோம். ஒரு தெளிவான ஒரு விஷயம், மார்க்கெட் இதை தான் பண்ணும் அப்படின்னு. மார்க்கெட் வந்து நான் அடிக்கடி சொல்கிறது தான், மார்க்கெட் வந்து தலையா பூவா அப்படின்னு தெரியாத கதை தான். மார்க்கெட் இன்னைக்கு நான் என்ன அனலைஸ் பண்ணி என்ன பண்ணாலும் அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு டூல். நீங்கள் எவ்வளோ பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருந்தாலும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க கையாளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட மார்க்கெட்டில். அப்போ உங்களோட முதலீடுகளை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களோட முதலீடை வைக்கிறப்போ சேஃப். எப்போ மார்க்கெட் இறங்கினாலும் ஒரு சின்ன முதலீடை வைக்கிறது ஆல்வேஸ் சேஃப் இருக்கும். ஓகே. அப்போ நீங்கள் எப்போ எதிர்பார்க்கணும், மார்க்கெட் கீழே இறங்குறப்ப கையில் பணத்துக்கு ரெடியாக இருக்கணும். இறங்குறப்போ பணம் இல்லை அப்படின்னா கஷ்டம். ஆனால் நம்ம மக்கள் எப்பயுமே எப்போ ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு வந்து சேரும், எப்போ நம்பிக்கையை தரும்னா, இவங்க டீ கடையில் போய் நியூஸ் பேப்பர் படிக்கிற அன்றைக்கி தான். அப்போ என்னைக்கு டீ கடையில் ஒரு நியூஸ் பேப்பர் வருதுன்னா அப்போ நீங்களே புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் உச்சத்தை தொட்டுருச்சு. இன்னைக்கு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா இருந்து கீழே தான் மார்க்கெட். அப்படி இல்லை, இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் எல்லாம் ஒரு அனலிஸ்டாக இருக்கிறாங்க. பல வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய ஆட்கள் பேசுகிற போதெல்லாம் இந்த டைமில் இந்த ஷேரை ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் எங்கள் கையில் மொபைலில் தான் ஹோல்டு பண்ண முடியும் நிலைமையில் தான் நம்ம இருப்போம். ஏன்னா அடிபட்டு மிதிப்பட்டு உட்காந்துருக்க நேரத்தில் ஆவரேஜ் ப்ரைஸ் ஆக கூட நமக்கு முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனையும் இருக்கும். ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டை நம்ம பார்த்துருக்கோம், பேரிஷ் மார்க்கெட்டும் நம்ம பார்த்துட்ருக்கீங்க. ஒரு அனலிஸ்ட்டாக நீங்களும் பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு சாமானியனுக்கு பார்த்தா இந்த கடந்த காலங்கள் அந்த ஒரு 6 வார காலமாக அது ஒரு வெறும் மார்க்கெட்டாகவே போதா, என்ன ரீசனுக்காக?
இல்லை இப்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லையா, இந்த லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயம் பேசுகிறாங்க. இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குது. நான் என்னோட ஹோல்டிங் பீரியடுன்றது மார்க்கெட்டை புரிதலோட நான் ஹோல்டிங் பீரியட் வைக்கணுமா, இல்லை பிளைண்ட் எனக்கு சாமானியன் எனக்கு எதுவுமே தெரியாது நான் பாட்டு வாங்கி வைக்கிறேன்னு வைக்கணுமான்னு கேட்டால் இது ரெண்டுமே தவறான விஷயம்தான். ஓகே. ஏன்னா நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறேன்னு வச்சுக்குவோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ₹100 ப்ரைஸில் இருந்தது. இப்போது அதே மாதிரி எத்தனை ஸ்டாக் 5 வருஷத்துக்கு அப்புறம் ₹80 ₹50 இறங்கியிருக்கா இல்லையா? நிறைய இறங்கிருக்கு. அப்போ நான் 5 வருஷம் லாங் டேர்ம் பீரியட் தானே, அப்போ நான் பாசிட்டிவ்ல தானே இருக்கணும், ஆனால் நெகட்டிவ்ல இருக்குமே. அப்போ நான் சும்மா பேங்க்ல போட்டு வந்தது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போது அந்த கால்குலேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த ஹோல்டிங் பீரியட்ன்றது எப்படி? அப்போது கரெக்டான இடத்துல வாங்கி ஹோல்டிங் பீரியட் வைக்கணும். உச்சத்தில் போயிட்டு ஹோல்டிங் பீரியட் வைக்கிறது வாழ்க்கையில் ஏறாத இடம்லாம் இருக்குது. இன்னும் ஓகே, உச்சத்தில் வாங்குறேன், இன்னும் நான் ஒரு 10 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணால் 10 வருஷமாக ஸ்டாக் கீழே இருக்கிறதுலாம் இருக்குது. அப்போது எந்த ஸ்டாக்கை வாங்கணுன்ற ஒரு பேசிக் நாலேஜாவது வேணும். பிளைண்டாக நான் ஸ்டாக்கை வாங்குறேன் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறேன்றது இருக்க வேண்டாம். அப்போ நீங்கள் உச்சம்னு சொல்லும்போது இப்போ சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொல்றது கரெக்ட் இருக்கிறீங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே. இந்த வியாழக்கிழமை மார்க்கெட் சென்செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போது நம்மளுமே சந்திச்சு பேசிகிட்டு இருந்தோம். என்னங்க இப்படி மார்க்கெட் இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சடனாக பார்த்தா ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபால், சடனாக பார்த்தா ஒரு ரைஸ். எப்போ என்னப்போ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு இவ்வளோ பெரிய ஃபால், இவ்வளோ பெரிய ரைஸான்னு சொல்லி வாலடைல் ஹெவி வாலடைல். அது என்ன ரீசன் சொல்லி உள்ளே போய் பார்க்குறதுக்கு பார்த்தா நம்முடைய கரன்சி வந்து 93 கிட்ட வந்திருக்கு. க்ரூட் ஆயிலோட இம்பேக்ட், இந்த ட்ரம்ப்பால் வந்து நடந்துக்கிட்ட விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி மார்க்கெட்டை வந்து சஸ்டைனபிளாக கொண்டே போகலாம். ரொம்ப பெரிய வாலடைல் வந்து நம்ம பார்த்தோம். இது ஏன், எதனால் அந்த வியாழக்கிழமைனால இந்த ஒரு பிரச்சனை ஏன் வருது? அது வியாழக்கிழமைன்னு எக்ஸாக்டா நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா குருவார் சொல்லி ஹிந்தியில சொல்லுவாங்க, நம்ம குருவை கும்பிடுறதுக்கு இங்க வந்துடுறோம். ஏன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வரும், அதனால நம்ம சுத்தி வளைச்சு அந்த வெள்ளிக்கிழமை வந்து நின்ற வேண்டியது. நம்ம வாழ்க்கையில விளக்கத்த மாட்டாங்க. அப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ இந்த ரீசெண்டா இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, இப்போ ரீசெண்டா க்ரூட் வந்து கீழே இறங்கி இருக்கு. அப்போ அதுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நம்ம ஆல்ரெடி பழைய பிரச்சனைகளை தோண்ட வேண்டியதுதான். என்ன விஷயம்? திறந்து விட்டுறேன்ப்பா கதவை அப்படின்னு சொல்லியாச்சு. ஹார்மோஸை நான் திறந்துடுறேன் அப்படின்னாச்சு. அப்போது அது ஒரு பாசிட்டிவ் சைடாக பார்க்குறாங்க. அப்போது இந்தியா மாதிரி நம்மளுடைய கண்ட்ரிஸ்க்கு இது ஒரு எல்பிஜி தட்டுப்பாடாக இருக்கலாம், இல்லை ஆயில் கிரைசிஸாக இருக்கலாம், இது பெரிய அளவில் தட்டுப்பாடுலேருந்து கொஞ்சம் ஒரு ப்ரீத்திங் பீரியட் கிடச்சிருக்கு. ஒரு 10 நாள்ன்றது ஒரு நல்ல ப்ரீத்திங் பீரியடாக அவங்க பார்க்குறாங்க. அந்த ப்ரீத்திங் பீரியடை எப்படி அவங்க மக்கள் எடுத்துக்கிறாங்கன்னா, ஓகே பிரச்சனை முடிஞ்சிச்சு, அப்போ ப்ரைஸ் கீழே இறங்குது. அப்போ தன்னால் என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸ் இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற்றணும், ஏன்னா இங்கே தான் லாபம் வரப்போகிறது இல்லையே, தெரிஞ்சு போச்சு, அப்போ வேறு இடத்துக்கு மாற்றுவோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி முதலாம் வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஸ்டாக்கு வச்சுட்டு அது ஒரு 10 நாள் 15 நாள் ஹோல்ட் பண்ணுவாங்க. அந்த நிலைமைக்கே இல்லை. 4 நாள் மாற்றி கேம் லாபம் பண்ண மாதிரியே இல்லை யாரும். பட் இதில் ஒரு பாசிட்டிவ் சைன் என்னென்னா, இப்போ எஃப்ஐஐஸ் ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 2 வாரமாக எஃப்ஐயோடைய முதலீடு டிஐயை விட அதிகமாக இருக்குது. ஓகே, எஃப்ஐ வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க லாஸ்ட் 2 வீக்ஸ் கண்டினியூஸாக. ரைட். இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, ஏப்ரல் மாதத்துலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இது வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. அந்த மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. எப்படி அது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே நிறைய வந்திருக்கு, புதுசாக வந்திருக்கு, மார்க்கெட்டில் வந்திருக்கு. என்னன்னா சிம்பிளாக இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியே தான், இன்வெஸ்ட் பண்ண தெரியல, பயமாக இருக்குது, தைரியமும் இல்லை, ஆமாம், பணத்தை போக்கிட்டு என்ன பண்ணுறது, ஆனால் லாபமும் வேணும், என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கப்ப எனக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல, இந்தாங்க என் பணத்தை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, எனக்கு ஆக மொத்தம் லாபம் பண்ணி கொடுங்க. ஏன்னா பாண்ட்ஸில் இல்லாத ரிட்டர்ன்ஸ், எஃப்டியில் இல்லாத ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் இருக்குது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இப்போ சமீப காலங்களாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. பட் பாஸ்ட் பர்சன்டேஜ், பாஸ்ட் ரெவென்யூ, பாஸ்ட் ப்ராஃபிட் எதுவுமே ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. அது 100% பாஸ்ட்டில் நடந்தது ஃபியூச்சரில் நடக்கணும் இல்லை, பட் ஒரு நம்பிக்கை. ஓகே இவங்களால ஒரு நல்ல பர்சன்டேஜை கொடுக்க முடியும் அப்படின்னு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஒரு காரணம் தான். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓகே இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியாது, வார் நடக்குது, பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னால் இந்த பக்கம் தாவுறாங்க. மோஸ்ட்லி ஏங்க இப்போ எஸ்டிடி இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல, ட்ரேடர்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்தை வச்சுட்டு இங்கே போய்ட்டு மல்லு கட்ட வேண்டாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு அமைதியாக உட்காருவோம் அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஓகே, இதில் அடுத்த வாரம் நமக்கு பார்க்க போகிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போவுமே வந்து மக்களோட ஆர்வம் என்றைக்குமே இருக்கிறது தங்கம். கோல்டோட நிலைமை எப்படி இருக்குது? கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்டைனபிளாக இல்லை. இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஜம்ப், அதே கதை தான் இருந்த மாதிரி இருந்துச்சு.
மக்களுக்குமே வந்து மார்க்கெட்லேயும் சிந்திக்கிற மாதிரி இருக்குது, கடைகள்லையும் சிந்திக்கிற சூழ்நிலை போயிட்டுருக்கு. கடந்த வாரங்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்திய பங்குச்சந்தையில் எந்த அளவுக்கு கோல்டு வந்து ஒரு வீக்னஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு பையர் செல்லர் பாயிண்டில், அதே மாதிரி மார்க்கெட்லேயும் இருந்ததாக சொல்லப்படுறது. வெளியே வாங்குற இடங்களையும் ஜுவல்லரிஸ்லேயும் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோல்டோட நிலைமை என்ன? கோல்டுடைய நிலைமை வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட்லேயே தான் இருக்குது. ஏன்னா அக்ஷய கிருத்திகை வருது. ஆமாம், இது வரைக்கும் அதனால மார்க்கெட் மேலே ஆகுன்னு சொல்ல முடியாது. வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த கோல்டுன்றது எப்படின்னா பையர்ஸ் பெரிய அளவில் பேங்க் சைடில் இருந்து வாங்கணும். அதாவது நகை கடைகள் ஓனர்ஸ் நான் சொல்கிறேன், அவங்க நிறைய அளவில் பேங்க்ஸ்ல இருந்து வாங்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் காட்டணும். ஏன்னா அவங்க கொடுத்து இவங்க விற்று தான் மறுபடியும் பேங்க்கு காசு கொடுக்கணும். இவங்க ஆல்ரெடி ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க மாட்டாங்க, இவங்க ரெடி பண்ணி வாங்கணும். அதுக்கு ஒரு 180 days பீரியட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த புது புது டிசைன்ஸ் வருது, இந்த கதைலாம் ஒரு தனியாக இருக்குது. ஸோ அந்த 180 பீரியடுன்றது 180 days பீரியடுன்றது அவங்களுக்கு ஒரு முக்கியமான பீரியட். ஸோ அப்போது இந்த பீரியட் நெருங்கி வருது, சேல் அதிகமாக நடக்கலை, மக்கள் மத்தியிலும் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது இந்த வாரோடைய பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா இந்த வாரில் தங்கத்தை பற்றி யாரும் கண்டுக்கிறது இல்லை. பிரச்சனை யாருக்கும் தான், ஷேர்ஸ் ஒருத்தர் இருக்கால, நான் கணக்கு வந்து குரூடாயிலுக்கும் டாலருக்கும் தான் இங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஈக்விட்டி நடுவில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இப்போ கோல்டு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் விச் இஸ் பை ட்ரெண்ட். ஆனால் இன்னொரு பக்கம் என்னதான் பை ட்ரெண்டாக இருந்தாலும் லிக்விடிட்டி விச் இஸ் மார்க்கெட்டில் நிறைய செல் ஆர்டர்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னா மார்க்கெட்டுடைய கீழ்பக்கத்தில் தான் இருக்கு. அப்போ மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்கு? பை ட்ரெண்ட் இருக்கு. அப்போ ரெண்டும் சேம் பிளேஸ்ல இம்பாக்ட் கொடுக்குது. அட் சேம் டைம் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸையும் மார்க்கெட் ரீச் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஆவரேஜ் ப்ரைஸை ஒன்று பிரேக் பண்ணணும், இல்லாட்டி பிரேக் பண்ணாமல் கீழே இறங்கணும். அது வரைக்கும் மார்க்கெட்டால் மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் நடுவில் அப்படியே பிளேஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டினியூஸாக இந்த வாரம் அப்படி தான் போயிருக்கு. ஆனால் இந்த தடவை கோல்டு நம்ம பார்க்கும்போது கடந்த வாரங்களை கம்பேர் பண்ணும்போது கோல்டு அந்த ட்ரேடிங்கோட லெவல், அந்த வால்யூம் அது ரொம்ப கம்மியாக இருக்க காரணம் என்ன? இதுதான் அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த வார் தான் ரீசன். இப்போ வேல்யூமே இங்கே கம்மியாச்சு அப்படின்னா ஆல்ரெடி இங்கே லைக் க்ரூட் ஆயில் வந்து ப்ரைஸ் கீழே இறங்குது. அப்போ நான் இங்கேருந்து கோல்டுக்கு தான் வரணும், ஆனால் நான் கோல்டுக்கு வரமாட்டேன், இப்போ நான் ஸ்டாக்ஸ்க்கு போகிறேன். ஓகே, அந்த மாதிரி மாறி. ஆமாம், ஏன்னா குவார்டர்லி ரிசல்ட் எல்லாரும் இந்த 2026-27 குவார்டர்லி ரிசல்ட் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ நான் அந்த பக்கம் போகணும். ஏன்னா அப்போனா தான் நான் ஒரு மிட் இயர்க்குள்ளே ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் வர முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய ஸ்டாக்ஸ் 52 வீக்ஸோடைய லோவை ரீச் பண்ணியிருக்கு. ஓகே, அப்போ இங்கேருந்து அப்போ மக்களுக்கும் ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கும் என்ன விஷயம்னா அந்த 52 வீக்ஸ் லோ அப்படின்றது ஒரு மெயின் சப்ஜெக்டாக பார்க்குறாங்க. அதில் இந்த 50% ரீச் பண்ணது இன்னும் ஒரு மெயின் கான்செப்ட். அதில் ஓகே மார்க்கெட் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் 100 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்கு, அது 200 ரூபாய்க்கு போகணும். அப்போ 200 ரூபாய்க்கும் போயிடுச்சு, இனிமேல் 250 ரூபாய்க்கு போகாது. அப்போ என்ன பண்ணணும், 100 200 இதுக்கு நடுவில் இருக்கிற 150க்கு வரணும். அப்போனா தான் எல்லாரும் நிறைய பேர் வாங்க முடியும். அப்போ மார்க்கெட் கொஞ்சம் டம்ப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா விற்றவங்க இப்போ 100க்கு வாங்கி 200க்கு போனவங்களாம் விற்கணும். விற்றாதானே அடுத்தது பொருள் உற்பத்தி ஆகிட்டே இல்லை, இருக்க முடியும். ஆல்ரெடி உற்பத்தி ஆகி முடிஞ்சிருச்சு, அதை திரும்ப நான் வாங்கணும்ல. அப்போ ப்ரைஸ் கீழே இறங்கணும். அப்போ இறங்கினா இதுதான் மார்க்கெட்டோட ஆக்சுவல் பிஹேவியர். இப்போ இறங்கி ஒரு 50% வர வேண்டிய இடம் நிறைய ஸ்டாக்ஸ் அந்த இடத்த ரீச் பண்ணிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும்? நான் பணக்காரன் ஆயிடுவானா அப்படின்னு சொல்லி சாமானியர்கள் எதிர்பார்க்குற சரியா? எப்பயும் போலதான், யார்கிட்ட கேட்கணும், நம்ம கிட்ட தான் கேட்கணும். பட் பாசிட்டிவ் சைன்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது கண்டினியூ பண்ணிட்டே இருக்க முடியாது. ஆனால் கோல்டு ப்ரைஸ் லிக்விடிட்டி கீழே இருக்கிறதுனால கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மீட்டிங் முடிஞ்சாதான் மக்கள் மனதில் என்ன இருக்குது, சென்டிமெண்டலாக என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த நியூஸை பிஹேவ் பண்ணி தான் சென்டிமெண்டலும் நியூஸும் சேர்ந்து ரியாக்ட் ஆக போகுது. பட் ஒரு பக்கம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, அட் த சேம் டைம் டெக்னிக்கலும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இது ரெண்டையும் பிரேக் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம், விச் இஸ் சென்டிமெண்டல் நியூஸ். என்ன நடக்குதுன்றதை பார்த்து தான் நம்ம அடுத்தது சொல்ல முடியும். பட் ஒரு பாசிட்டிவ் சைன் நடக்கும் தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக அடுத்த வாரம் நம்ம ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு கலர்ஃபுல்லாக மார்க்கெட்டும் இருந்ததுன்னா நம்மளும் வந்து அதை வரவேற்போம். மக்களும் அதை நல்லபடியாக இந்த வாரமாவது ஒரு பெரிய லெவலில் லாபம் சம்பாதிக்கட்டும். மிக்க நன்றி உங்கள் நேரத்தையும் கருதி போனதுக்கு. தேங்க்யூ.